Where are we now? Yes, we were talking about that. தீயோட கிளம்பிட்டாரு ஃபோட்டோ எடுக்க. சரிஞ்சோன்னா உருண்டு கீழே போக வேண்டியதான். அங்கே போய் விழுவோம். இங்கே இருக்கோன்னு பாருங்க. மலைகளுக்கு நடுவில் சுண்ணாம்பு, பாலைவனத்து மேலே சுண்ணாம்பு மலைகள், அந்த சுண்ணாம்புக்கு நடுவில் 3 வடிவத்தில் ஒரு கேவ். எப்படி கீழே போகிறோன்னு பாருங்க. அடுத்து கிறிஸ்டல் மவுண்டைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோங்க. கிறிஸ்டல் மவுண்டைனா அது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ பிளாக் டெசர்ட் முடிஞ்சு, ஹாட் ஸ்ப்ரிங் முடிஞ்சு, நான் நெக்ஸ்ட்டு கிறிஸ்டல் மவுண்டைன். வணக்கம், நான் அர்ஜுன். நாம் இப்போ ஈஜிப்டில் இருக்கக்கூடிய சஹாரா டெசர்ட்டில் இருக்கோங்க. சிட்டியிலேருந்து சுமார் 500 கிலோமீட்டர் பயணம் பண்ணி நம்ம நடு சஹாரா பாலைவனத்துக்குள்ளே இருக்கோம். போன எபிசோட் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். நம்ம பிளாக் டெசர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி எரிமலைகள் வெடித்து சிதறினால உருவான ஒரு கருப்பு பாலைவனம். அப்படிப்பட்ட ஒரு யூனிக்கான லேண்ட்ஸ்கேப் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம பாலைவனத்துக்குள்ளே ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய பயணம் இப்போ தொடருதுங்க. இதில் நம்ம கிறிஸ்டல் மவுண்டெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேண்ட்ஸ்கேப்பும், பாலைவனத்துக்குள்ளே ஒயிட் டெசர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுண்ணாம்பு கற்களால் ஆன பாலைவனமாக கேட்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த எபிசோடில். ஸோ இப்போ நம்ம பயணத்தை தொடரலாங்க. சின்ன ஒரு குட்டி பிரேக், 10 நிமிஷம். காஃபி ஷாப். ஷோ மீ திஸ். Yeah, sure. ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. சிகரெட்டா? நான் இப்படி பார்த்ததே இல்லை. ஐகோஸ். Yes. Okay. How will you fill it? How will you fill it? Just put in there and the battery is like on. Oh, yeah, and battery will be vibrate and it's working. புது டெக்னாலஜியா? Technology. இப்படி ஒன்று பார்த்துருக்கீங்களா? வித்தியாசமாக அவர் வச்சு ஸ்மோக் பண்ணிட்டே இருந்தார். வித்தியாசமாக இருந்தது. சவுத் கொரியன் ஹுவாவே பூரா 90 70. இது சைனாவில் ஹுவாவேவோட ஃப்ளாக்ஷிப்ங்க. ஐஃபோனு பிக்சல் மாதிரி ஹுவாவேக்கு அந்த பூரா சீரிஸ் ஃப்ளாக்ஷிப். 20 ஸோ 20 40 பவுண்ட் 80 ரூபா. சாப்பிட்டு கிளம்பும். ஒரு கொரியா பர்சன் ஐஸ் டீ சொல்லியிருக்காரு. சாதாரணமாக ஒரு டேபிளில் எவ்வளோ ஈ இருக்குது பாருங்கள். இவ்வளோ ஈ வர்றதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இல்லை தேடி பார்த்து சொல்லுங்கள். நெட்டில் பார்க்குறவங்க தெரிஞ்சுப்பாங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். சாப்பிட்டாச்சு, கிளம்பிட்டோம். ஸ்பானிஷ் யூ சே கிராஷியஸ், ரைட்? கிராஷியஸ். ஒயிட் டெசர்ட் நேஷ்னல் பார்க், கிறிஸ்டல் மவுண்டைன்ஸ், அதில் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்த்தது பிளாக் டெசர்ட், இது ஒயிட் டெசர்ட். வேர் ஆர் வி நவ்? Yes, we were talking about that. No, they will be marked, right? Like you are here. Main entrance. You are here ன்னு போட்டிருப்பாங்க, அதே காணோம். கீழே மண்ணெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு அடிக்கிற வெயிலுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. எனக்கு பளிச்சுன்னு தெரியுது. வெள்ளை வெள்ளையாக அந்த வெள்ளை வெள்ளையாக கிறிஸ்டல்ஸ் தான், விதவிதமான கற்கள். ஆக்சுவலாக இந்த ஒயிட் டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா இடங்கள் இருக்குது. மஷ்ரூம் ஸ்டோன் ஃபார்மேஷன்ட்டு அது ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் லைம் ஸ்டோன், சுண்ணாம்பு. இது கிறிஸ்டல் மவுண்டைன். ஒயிட் டெசர்ட்டில் இது ஒரு பார்ட்டு கிறிஸ்டல் மவுண்டைன். மேப் பார்த்தீங்க இல்லையா எவ்வளோ பெருசுன்னு? ஸோ ஒன்று ஒரு இடத்த ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இது ஒயிட் டெசர்ட். இப்போ நம்ம பிளாக் டெசர்ட் பார்த்தோம், இப்போ இது ஒயிட் டெசர்ட். தீயோட கிளம்பிட்டார் ஃபோட்டோ எடுக்க. For me? Yeah. Thank you. கைடு அந்தந்த இடத்த பற்றிலாம் எதுவும் பெருசாக சொல்லலை. லைட்டாக கூட்டிகிட்டு போய் தான் காட்டுறாரு. ஸோ இந்த இடங்கள்லாம் என்னங்கிறத நானும் முன்கூட்டியே பார்க்கல. அதனால் நான் எது சொல்கிறதா இருந்தாலும் வாய்ஸ் ஓவரில் சொல்கிறேன். இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு வாரமாக கண்ட மணிக்கு இருக்கிற எல்லா இடத்துக்கும் தெரிஞ்சுட்டு போய் பார்க்க வேண்டியதாக இருந்ததா. இதை நான் கொஞ்சம் ஃப்ரீயாக எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் நான் பாட்டுக்கு போகிறேன், ஃபோட்டோ எடுக்கிறேன், வீடியோ பண்ணுறேன். இந்த மாதிரி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதெல்லாம் வாய்ஸ் ஓவரில் சொல்கிறேன். ஓகேவா? நாம் இப்போ இருக்க இந்த கிறிஸ்டல் மவுண்டனை பற்றி நான் லைட்டாக ஒரு 2 லைனில் சொல்கிறேன். நான் டீட்டெயில்டாக சொன்னால் நிறையா பேர் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஸோ 2 லைனில் முடிச்சிடலாம். இந்த கிறிஸ்டல் மவுண்டனுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே கால்சைட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கால்சைட் கிறிஸ்டல்ஸ்னால ஆன மவுண்டெயினா, ஆர்டிஃபிஷியல் கிடையாதுங்க. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மொத்த சஹாரா பாலைவனமும் அண்டர் வாட்டரில் இருந்துச்சான். அதாவது நீருக்கு அடியில், கடலுக்கு அடியில். அப்போ ஃபார்ம் ஆன இந்த கிறிஸ்டல்ஸ் தான் இது.
அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மவுண்டைன் வந்து உண்மையான மவுண்டைன் கிடையாதான். ஒரு குகை வந்து கொலாப்ஸ் ஆகி அது மேலே வந்து இந்த மாதிரி கிறிஸ்டல் லேயர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கான். ஸோ சன்லைட் அடிக்கும் போது வந்து நல்லா கிளாஸ் மின்ற மாதிரி நல்லா மின்னும் போல. நாம இதுக்கு முன்னாடி பார்த்த பிளாக் டெசர்ட்டையும் இதுக்கு அப்புறம் பார்க்க போகிற ஒயிட் டெசர்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட்டில் தான் இந்த கிறிஸ்டல் மவுண்டைன் இருக்குது. இங்கேருந்து கிறிஸ்டல்ஸை எடுக்கிறது வந்து இல்லீகலாங்க. ஏன்னா இந்த சைட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய சில பாறைகள் வந்து சுமார் 70 to 80 மில்லியன் ஆண்டுகளாம், அதாவது 7 to 8 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி அமைந்ததான் இங்கே இருக்கக்கூடிய சில பாறைகள். நமக்கு முன்னாடி இந்த ஆர்க் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுது இல்லையா, அது வந்து கிறிஸ்டல் கேட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே கம்மியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்ட ஒரு சூப்பரான டூரிஸ்ட் அட்ராக்ஷன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம அப்படியே அடுத்து போகலாங்க. ஓகேங்க, அப்படியே இந்த ஒரு கிறிஸ்டல் மவுண்டனுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம அப்படியே அடுத்த இடத்துக்கு போவோம். பஞ்சரா மட்டும் இருந்துச்சுன்னா முடிஞ்சு, யாரும் வரக்கூட மாட்டேன். யார்ட்டையாவது கூப்பிட்டு ஹெல்ப் கேட்டால் தான் உண்டு. ஒயிட் டெசர்ட்டுங்க, ஃபுல்லாகவே வந்து லைம்ஸ்டோன் சுண்ணாம்புகள். பிளாக் டெசர்ட் பார்த்தோம், கிறிஸ்டல் மவுண்டைன் பார்த்தோம், இது ஒயிட் டெசர்ட் சுண்ணாம்புகள். நடக்கிறதே போராட்டமாக இருக்குது இந்த இடத்துல. கையில் கேமராவையும் வச்சுக்கிட்டு ஒரு கையில் மொபைலையும் வச்சுக்கிட்டு ஒரு அட்டகாசமான வியூ. சரிஞ்சோன்னா உருண்டு கீழே போக வேண்டியதான், அங்கே போய் விழுவோம். லைட்டாக காலு ஸ்லிப் ஆனாலும் முடிஞ்சு. வரும்ல மச்சான், அசையாத அதே மாதிரி வேற மாதிரி அப்படியே நில்லு. சூப்பர் போடு. அந்த இந்த இதில் இருக்குது, அந்த ஒரு இதில் இருக்குது. இப்போ நம்ம இருக்க இந்த ஒயிட் டெசர்ட்டுங்கிறது ரொம்ப பெருசுங்க. இது எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னா, சுண்ணாம்பு கற்களாலான பாறைகள், மிகப்பெரிய பாறைகள். அது வந்து விண்டு எரோஷன்னால் ஒவ்வொரு ஷேப்பில் வந்து அது வந்து மாறி இருக்கான் காலப்போக்குங்கும்போது சுமார் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு இயற்கை அமைப்பை வந்து உங்கள் நேஷ்னல் பார்க்காக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒயிட் டெசர்ட். இந்த ஒயிட் டெசர்ட்டில் தான் வந்து நம்ம கேம்ப் பண்ண போகிறோம். இந்த ஒயிட் டெசர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான இடங்கள், எக்கச்சக்கமான ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். You only bought tripod? Only tripod. Knife is in the car. Yeah. tripod கொண்டு வந்தாராம், காணோம். வெறும் லைம்ஸ்டோனுங்க, சுண்ணாம்புகள். இப்போ வந்து இது உப்பாலாம் இருக்காதான், அதெல்லாம் போயிடுச்சான். கூட வந்தவர் ட்ரைபாடை காணாமல் போட்டார். Did you see some tripod? ஸோ கிளம்பலாங்க. அவரோட ட்ரைபாடை காணோம், அதை தேடிட்டு இருக்காரு. எங்கே ஆரம்பித்து எங்கே முடிப்பேனே தெரில. அது பாட்டு போய்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நாள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கும். பிளாக் டெசர்ட்டு, கிறிஸ்டல் மவுண்டைன், ஒயிட் டெசர்ட்டு, இடையில வந்து அந்த ஸ்ப்ரிங்கு, ஹாட் ஸ்ப்ரிங்கு. அடுத்து அவர் எங்கே போகிறாருன்னு தெரில, பார்ப்போம். எனக்கும் தெரியாது. சஹாராவில் இதுக்கு மேலே பார்க்குறதுக்கு எதுவும் இல்லைங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போகிறோம். இதெல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து இங்கே டூர் எடுத்திருந்தோன்னா பண்ணியிருக்கிறது கஷ்டம் இல்லை, முடியாது. You will not forget your phone now. Yes. I hope so too. Come check I have 10 minutes, come back. Okay. ஸோ இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு பேர் மூன் கேவ். சஹாரா பாலைவனத்தில்
மூன் கேவ் அப்படிங்கிற ஒரு இடம். அமைப்பு அட்டகாசமாக இருக்குது. உங்களுக்கு கேமராவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரில, நேரில் ரொம்ப நல்லா இருக்குது. எங்கே இருக்கோன்னு பாருங்கள், மலைகளுக்கு நடுவில் சுண்ணாம்பு, பாலைவனத்து மேலே சுண்ணாம்பு மலைகள், அந்த சுண்ணாம்புக்கு நடுவில் மூன் கேவ், மூன் வடிவத்தில் ஒரு கேவ். பேண்ட்டெல்லாம் நாரிடுச்சு, ஃபுல்லாக மண். இங்கேருந்து ஒரு குதி குதிச்சா கீழே போயிடலாம். கீழே போவோமா? எப்படி கீழே போகிறோன்னு பாருங்கள். क्या भाई ஃபைன், தேங்க்யூ. எங்கே கல் இருக்குது எங்கே மண் இருக்குன்னே தெரில. நல்லா இருந்துச்சு. ஆடிட்டோம். உடம்பெல்லாம் மண், லைம்ஸ்டோனு, அதாவது சுண்ணாம்பு. சுண்ணாம்புனா ஒன்றும் அந்த நம்ம சொல்கிற மாதிரி இந்த சுண்ணாம்பு இல்லை, அதெல்லாம் காஞ்சு போய் உருவான ஃபார்மேஷனு. மொத்தம் உடம்பெல்லாம் இருக்குது. உடம்புல ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது. ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி அவர் கேட்டுட்ருக்காரு. எத்தனை தடவை ப்ரேயர் பண்ணுவாங்க? 5 தடவை. நம்ம கூட அந்த கேரளா நண்பர் இருந்தார் இல்லையா, அவரும் வந்து 5 தடவை ஸ்கிப் பண்ணாமல் ப்ரே பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். ஒருவேளை ஒரு நேரம் ஸ்கிப் ஆகிடுச்சுன்னா இன்னொரு நேரம் வந்து சேர்த்து ப்ரே பண்ணுவாங்களாம். இல்லை டைமில் அப்படின்னா சின்னதாக ப்ரே பண்ணுவாங்க. ஸோ 5 தடவை கம்மி இல்லாமல் அவர் ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தார். ட்ராவல் பண்ண பஸ்ஸு அந்த மாதிரியான விஷயங்களை தவிர அவர் எங்கே இருந்தாலும் ப்ரே பண்ணார். இப்போ இங்கே வந்து இந்த மலைக்கு நடுவில் 2 பேர் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. டைம் ஆச்சுன்னு சொல்லி போஸ்ட் வச்சு ப்ரேயர் பண்ணுவாங்களாமே, அதை பண்ணிகிட்ருக்காங்க. சஹாரா டெசர்ட் விஷயம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஜிப்ட் விட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ நாளைக்கு மதியம் முடிஞ்சதுன்னா நாளைக்கு சாயங்காலமே கிளம்ப வேண்டியதான் அடுத்த நாடு. இது வந்து ஒயிட் டெசர்ட் நேஷ்னல் பார்க். உள்ளே வந்து இந்த லைசன்ஸ்டு டிரைவர்ஸ் மட்டும்தான் வந்து ஓட்டணுமா. இது மற்றவங்களாம் ஓட்டக்கூடாது. அது தெரியுது இந்த மாதிரி இடத்துல அப்படி தான் ஓட்ட முடியும்னு. ஆனால் இந்த ஊருக்கு வரைக்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லை. இருக்குன்ற மாதிரி 1-2 இடத்துல சொன்னாங்க. ஆனால் கேட்டு பார்த்தா எங்கேயுமே இல்லை. வர்றதும் வந்து ரொம்ப அலைச்சல் முடியாது. நம்ம வந்து ப்ராப்பராக கைரோலேருந்து இவங்க காரில் கிளம்பி வந்தாலே வந்து 4.5 மணி நேரம், 4.25 மணி நேரம் ப்ளஸ் 1 மணி நேரம், 5.25 மணி நேரம். அது போக நம்ம காலையில் கிளம்புற டைம் இருக்குது 1 மணி நேரம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரம் வந்து நம்ம இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். திரும்ப அவ்வளோ தூரம் நம்ம இப்போ போகணும். அப்படி இருக்கப்போ நம்ம இங்கே சுற்றிக்கே வந்து பயங்கரமாக டயர்டாகிடும். இதில் நம்ம இது இல்லாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் வந்துட்டு இங்கே மாறணும் அப்படின்னா பயங்கரமாக டயர்டாயிடும். வாய்ப்பே இல்லை. பார்ப்போங்க அடுத்து எங்கே போகிறோம்னு அடுத்து பார்ப்போம். Sand board and next one is mushroom rock. சாண்ட் போர்டிங் ஒன்று இருக்குது, மஷ்ரூம் ராக் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நைட்டு கேம்பிங் தான். நைட்டு வந்து கேம்பிங்கில் டெசர்ட்டில் பார்பிக்யூ. ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து ஹாஸ்டலில் போய் ரெடி ஆகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் கைரோக்கு. அவ்வளோதான் பிளான். அடுத்து சாண்ட் போர்டிங்கில் பார்ப்போம். வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். கடைசி எபிசோடுக்கு, அதாவது ஆஃப்ரிக்காவோட கடைசி எபிசோடு, டட்டோகா ட்ரைப் எபிசோடு, நம்ம வந்து இந்த மாதிரி ஆற்று மணலில் 2 வீலரில் போயிருப்போம் அந்த ட்ரைவை பார்க்குறதுக்கு. ஆற்று மணலில் ஆல்வீல் ட்ரைவ் காரே ஓட்ட முடியல, அவ்வளோ திணறாங்க. நம்ம 2 வீலரில் போய்ப்போம் அந்த ட்ரைப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. அது வந்து ஆஃப்ரிக்காவோட டான்சானியா பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். பயங்கர அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு அந்த பயணமே. இந்த பயணம் வேறு விதமாக அட்வென்ச்சராக இருக்குது. உலகின் மிகப்பெரிய பாலைவனமான சஹாரா பாலைவனத்தில் என்னெல்லாம் வந்து பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஆக்டிவிட்டீஸ் ஈஜிப்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சஹாராவோட ஈஜிப்டை முடிச்சுட்டு கிளம்புறோம். சாண்ட் போர்டிங்கா
மண்ணில் இருந்து சரிகிறதுக்கு இவ்வளோ மேலே வந்திருக்கோம். Vai, ci vediamo domani. Domani. Ecco, brava. எதுக்கு எறும்பு சாக் பீஸ் போடுறாங்கன்னு தெரில. Bravo! He's bad. பயங்கரமாக மூச்சு வாங்குது. So hard. It's happening so. This. Ah, thank you, gracias. Are you good? தேங்க்யூ. வெரி குட். ஏறி வரதான் மூச்சு வாங்குது. மூஞ்சிலாம் மண். இது வந்து ஏறி வர்றது முடியலை. ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 2 ரவுண்ட் ட்ரை பண்ணியாச்சு. நல்லா ஜாலியாக இருந்தது. ஆனால் திரும்ப ஏறி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏறி வர்றதுக்கு எந்த பாதையும் கிடையாது, மண்ணில் தான் ஏறி வரணும். அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. So far. Yeah, it was fun, but again climbing is Climbing is crazy. Yes, I like it too. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம். ரொம்ப வித்தியாசமான அனுபவம். ஸோ அடுத்து வந்து நம்ம நைட்டு கேம்பிங் பண்ணி இங்கே தங்க போகிறோம் சஹாரா பாலைவனத்தில். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மைல்ஸ் டு கோ. பாய்.